அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்தில் 9ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தார். அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயல் உள்ளவராக இருப்பார், எந்த மாதிரியான பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். சரிங்களா? ஒரு அரசர் ஒரு மந்திரியிட்ட சொல்றார், மந்திரியாரே, இங்கு உண்டு அங்கு இல்லை, இங்கு இல்லை அங்கு உண்டு, இங்கும் இல்லை அங்கும் இல்லை, இங்கும் உண்டு அங்கும் உண்டு, இதுக்கு எனக்கு பொருளோட விளக்கம் கொடுங்கன்னு கேட்கிறார். அதுக்கு மந்திரி, அரசரே, ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க, அரண்மனை விட்டு வெளியே போயிட்டு வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறார். சரின்றார். அடுத்த நாள் அரசவை கூடியிருக்கு. என்னடா என்ன காணன்னு அரசர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் வர்றார் மந்திரி. அவர் மட்டும் இல்லாம கூட 4 பேர் கூட்டிட்டு வர்றார். யார் இவங்கன்னு கேட்கிறார். முதல்ல இருக்கிறவன் கொள்ளக்காரன், 2வது நிக்கிறவன் ஞானி, 3வது நிக்கிறவன் பிச்சைக்காரன், 4வது நிக்கிறவன் வள்ளல். நீங்க கேட்ட கேள்விக்கு இவங்கதான் பதில்கள் அப்படிங்கிறார். எப்படின்னு அரசர் கேட்கிறார். முதல்ல இருக்கான் இல்லைங்களா அரசே, கொள்ளக்காரன். இவன் ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு நல்லா வசதியா ஜாலியா சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு இங்க வாழ்க்கை சொர்க்கமா இருக்கு. ஆனா அங்க மேல போகும்போது இவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. நீங்க கேட்ட இங்கு உண்டு அங்கு இல்லைங்கிறக்கு, இங்கு இவனுக்கு ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு சொகுசா வாழ்றதுனால இங்க சொர்க்கமா வாழ்றான், அங்க இவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு இவன் பதில். 2வது ஞானி. இவரு சர்வசதா காலமும் கடவுள் கடவுள்ன்ட்டு இருக்கிறவர். குடும்ப குழந்தை குட்டி எதுவுமே கிடையாது. எனக்கு எதுவுமே வேண்டியது இல்லைன்ட்டு தனியா இருக்கிறவர். கடவுள் கடவுள்ன்ட்டு இருக்கிறவர். அதனால இந்த வாழ்க்கையில இந்த உலகத்தில் இவருக்கு சொர்க்கம் இல்லை. ஆனா சதா சர்வ காலமும் இறைவனை தொழுகிற காரணத்தால் அங்கு இவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். நீங்க சொன்ன 2வது இங்கு இல்லை அங்கு உண்டுங்கிறதுக்கு இவர் காரணம். இவர் தான் பதில். 3வது பிச்சைக்காரன். இவன் ஒரு பரிதாபத்துக்குரியவன். இந்த உலக வாழ்க்கையே இவனுக்கு தண்டனை. அதுல இல்லாம இவன் பிச்சை எடுக்கிறான், திங்கிறான். எந்த ஒரு சின்ன ஒரு துண்டு நற்செயலை கூட செஞ்சதில்லை. ஒரு துரும்பளவு தூசளவு ஒரு நல்ல நற்செயலை கூட செஞ்சதில்லை. அதனால இவனுக்கு இங்கேயும் சொர்க்கம் இல்லை, அங்கேயும் சொர்க்கம் இல்லை. நீங்க கேட்ட 3வது கேள்விக்கான பதில். 4வதா இருக்கிறவர். இவர் யார், இவருக்கு என்ன சொல்ல போறேன்னு அரசர் கேட்கிறார். இவருக்கு 4வது நீ கேட்டீங்க இல்லைங்களா, சொன்னீங்க இல்லைங்களா, இங்கு உண்டு அங்கும் உண்டு, அதுக்கு விளக்கம். அதுக்கு இது எப்படின்னு கேட்கிறார். இவர் ஒரு வள்ளல். இவர்கிட்ட இருக்கிற பணத்தை, காசை, செல்வத்தை மற்றவங்களுக்காக கொடுக்கிறார், மற்றவங்களுக்காக செலவு செய்யறார், தர்மம் பண்றார். அதுல இவருக்கு ஒரு மன நிறைவு, மன மகிழ்ச்சி, சந்தோஷம். அதோட இவரால் பயன்பெறுகிறவர்கள் அல்லது பயன் பெறாதவர்கள் கூட இவரை பார்த்து பாராட்டுறாங்க, போட்டுறாங்க, புகழ்றாங்க. இவருடைய செல்வத்தை இவருக்கு மட்டுமே, இவருடைய குடும்பத்துக்கு இவருக்கு மட்டுமே செலவு பண்ணாம ஊருக்கு வாரி இறைக்கக்கூடிய தர்மமானாக இருக்கிறார்னு ஊருலகமெல்லாம் இவரை போற்றுது, புகழுது. நல்ல பேரு. அதனால இவருடைய வாழ்க்கை இங்கேயும் சொர்க்கம், நாளைக்கு அங்கே போனால் அங்கேயும் சொர்க்கம். மண்ணுலகத்திலேயும் சொர்க்கத்தோடு வாழ்கிறார், விண்ணுலகம் போனாலும் இவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதனால நீங்க 4வது சொன்ன இங்கும் உண்டு அங்கும் உண்டு அப்படிங்கிறது இவர் உதாரணம் அப்படின்னு மந்திரி சொன்னார் இல்லைங்களா. அப்படிப்பட்ட இங்கும் உண்டு அங்கும் உண்டு அப்படிங்கிற வாழ்க்கை கிடைக்கப்பட்டவர்கள் தான் இந்த 9வது 12ஆம் பாவத்தில் இருக்கிற ஜாதகர்கள். 9 தர்மஸ்தானங்களா, 9ஆம் பாவகம் தர்மஸ்தானங்களா. அந்த 9ஆம் அதிபதி போய் 12 உட்கார்றார். தர்மஸ்தானாதிபதி 12 உட்கார்றார். 12 விரை ஸ்தானங்களா. அப்ப ஜாதகர் விரை பண்ணுவாரா? எதுக்கு விரை பண்ணுவார்? தர்மத்திற்கு விரயம் பண்ணுவார். தன்னுடைய காசை, தன்னுடைய பணத்தை, சம்பாதிக்கிற காசை, தன்னுடைய செல்வத்தை, பொருளை நல்ல காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவார், தர்ம காரியங்களுக்கு செலவு பண்ணுவார். முழுக்க முழுக்க இதயமெல்லாம், இதயத்தின் துடிப்பெல்லாம் இறைவனை நோக்கிய துடிப்பாக இருக்கும். மிகுந்த ஆன்மீக ஈடுபாடு கொண்டவராக அந்த ஜாதகர் திகழ்வார். சரிங்களா. தர்மஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி 12 இருக்கிறார். நிறைய நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுவார். இந்த ஆன்மீக ஈடுபாட்டினாலையும் நிறைய தர்ம காரியங்களுக்கு அவர் செலவு செய்யக்கூடியதுனாலையும் அவருக்கு வாழக்கூடிய இடத்திலேயும் அந்த வள்ளலுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சொர்க்கம் இல்லைங்களா. எல்லாரும் பாராட்டுவாங்க. இவருக்கும் மனசு நிம்மதிச்சு, 4 பேருக்கு நம்ம உதவமாடா அப்படின்னு ஒரு மன நிம்மதி, நிறைவு, மகிழ்ச்சி.
ஜனங்களும் என்னப்பாங்க, ஊருலகம் நல்ல மனுஷனப்பா, சம்பாதிக்கிற காசை எப்படி தான தர்மம் பண்றாரு பார், எப்படி நல்ல காரியம் செலவு பண்றாரு பார், அப்படி ஒரு புகழ், பாராட்டு. அப்ப இங்கேயும் சொர்க்கம். இப்படிப்பட்ட நற்செயல் செய்கிற காரணத்தினாலேயே இவருக்கு அங்கேயும் சொர்க்கம் கிடைக்கும் என்பது ஜோதிடத்தினுடைய விதி, ஜோதிடத்துடைய அமைப்பு. 9ஆம் அதிபதி 12ல் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய தர்ம செயல்களால், ஆன்மீக ஈடுபாட்டால் மோட்சம், சிறந்த வாழ்க்கை, மண்ணுலகிலேயும் அவருக்கு சிறப்பு கிடைக்கும். 9ஆவது 12 இருக்கிறவர்களுக்கு மண்ணுலகிலேயும் சிறப்பு கிடைக்கும், விண்ணுலகிலேயும் சிறப்பு கிடைக்கும். சரிங்களா? அதோட வெளிநாட்டு யோகம் உண்டு. 9ஆவது நீண்டதொரு பயணம் இல்லைங்களா, 12 வெளிநாட்டு குறிக்கிறது இல்லைங்களா, அதனால் வெளிநாடு யோகம் உண்டு. ஆராய்ச்சியாளர் ஆகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். ஏன்னா 9ம் ஆராய்ச்சி, 12ம் ஆராய்ச்சி. 12ல போய் உட்கார்றப்போ ஆராய்ச்சியாளர் ஆகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதோட வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். படிக்கிறவங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். 9 உயர்கல்வி. சரிங்களா? 9 நீண்டதோர் பயணம். சரிங்களா? 12 வெளிநாடு, வெளி மாநிலமோ வெளிநாடோ போய் படிக்கக்கூடிய, உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகமும் அமைப்பும் 9ஆவது 12ல் இருக்கிற ஜாதகர்களுக்கு அமையும். இதோட என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பா வழியாக வரக்கூடிய சொத்து, தந்தை வழியாக வரக்கூடிய சொத்து ஜாதகருக்கு கிடைக்கும். ஆனா நிலைக்காது, விரயமாயிரும். சொத்து வரும், ஆனா விரயமாயிரும். ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். 9ஆம் அதிபதி அப்பாவை குறிக்க, ரைட்டு. 12ல போய் உட்கார்றாரு, சரி. அப்போ 9ஆம் அதிபதி 12ல மறையிறப்ப அப்பாவுக்கு சிரமம், சங்கடம், கஷ்டம் தானே வர முடியும். அப்பாவுக்கு தானே சரியில்லாம போகுது. இங்க சொத்து எங்க வருது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லைங்களா? அது எப்படி, எந்த கணக்குல அப்படின்னீங்கன்னா, 9ல இருந்து 12 எண்ணி பாருங்க. 9, 10, 11, 12. 9க்கு 12 4ஆம் இடம் ஆகிறது இல்லைங்களா? 9ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் வீடு வாங்கின சொத்து இல்லைங்களா? அப்போ தந்தை ஸ்தானாதிபதியான 9ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் அமருகிற போது தந்தைக்கு சொத்து இருக்கும். அந்த தந்தையினுடைய சொத்து, தந்தையின் வழியாக வரக்கூடிய சொத்து ஜாதகருக்கு கிடைக்கும். ஆனா அது விரயமாகும். எப்படி விரயமாகும்? நல்ல காரியங்களுக்காக விரயமாகும், தர்ம காரியங்களுக்காக விரயமாகும். 9ஆம் அதிபதி 12ல் இருப்பவர்கள் விரயம் செய்வார்கள். அந்த விரயம் நற்பணிகளுக்காக, நற்காரியங்களுக்காக இருக்கும். உயர்கல்வி வெளிநாடு போறாங்க, அதுக்கு செலவு பண்ணலாம். ஆராய்ச்சியாளர் ஆகிறாங்க, அதை படிக்கிறதுக்காக செலவு பண்ணலாம். வெளிநாடு யோகம்னு ஒன்று இருக்குது, அங்க போறதுக்கு, அங்க போய் சம்பாதிக்கலாம். சம்பாரிச்சும் அதையும் தர்ம காரியங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணலாம். இப்படி 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே இருக்கிற இந்த அமைப்பு எந்த ஜாதகருக்கு இருந்தாலும், அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும், அந்த ஜாதகர்கள் தன்னுடைய பொருளை, செல்வத்தை நற்பணிகளுக்காக, நற்செயல்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வார்கள். அதனால் அவர்களுக்கு மிகச்சிறந்த மண்ணுலக வாழ்வும் சிறப்பாக இருக்கும், விண்ணுலக வாழ்வும் சிறப்பாக ஆண்டவன் அமைத்து தருவார், இறைவன் வழங்குவான் என்று சொல்லி, அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.